இதுதான் கிட்னி. இந்த கிட்னியில் வந்து உயிர் வாழ்கிற டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு வர ஒரு முக்கியமான பிரச்சனை மசில் க்ரோத். எப்படி வந்து டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து உடம்பு வெயிட், அதாவது தண்ணி வெயிட் இல்லாமல் மசில் வெயிட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் கேட்குறீங்க கமெண்டில். அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஃப்ளூட் ரிமூவல் வந்து ஃப்ளூட் ரிமூவல் மேனேஜ்மெண்ட். அதாவது தண்ணி அதிகமாக எடுத்தோம்னா நம்ம வந்து மசில்ஸ் கெயின் வந்து அப்படியே குறைஞ்சிட்டு வரும். அந்த நாலேஜ் இல்லாமல் வந்து நம்ம எவ்வளோ கெயின் 2 kg வந்தால் 2.5 kg 3 kg அப்படிலாம் எடுக்கிறதுனால வந்து மேக்ஸிமம் வெயிட் லாஸ் ஆகும். தென் வந்து மூவ்மெண்ட் எக்ஸசைஸ், அதாவது டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கும் தனியாக எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னா அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து உடம்புல தங்கி அது மசில் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து இங்கே டயாலிசிஸ் பண்ணும்போது 4 மணி நேரம் படுத்திருப்பாங்க, அப்புறம் வீட்டில் போயிட்டு நைட்டு ஃபுல்லாக படுத்திருப்பாங்க. அது இல்லாமல் வீட்டில் டெய்லி வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்த மாதிரி அதிகமாக வந்து மூவ்மெண்ட் இல்லாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கிறதுனால அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஒரு நெஞ்சு கறிக்கிற மாதிரி ஏதோ வாமிட்டிங் சென்சேஷன் அந்த மாதிரிலாம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மூவ்மெண்ட் இல்லாதனால அது போய் மசில்ஸ் கெயினாக வந்து இதாகாது. மசில் கெயின் ஆகும்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா, வாக்கிங் போகிறாங்க, அது மாதிரி அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுனால வந்து இதாகும். இப்போ டயாலிசிஸ் பேஷண்ட் என்னென்னலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம், அவங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணால் அவங்க வந்து மசில் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், எங்கள் வீட்டில் ஏதாவது படிக்கட்டு திட்டு அது மாதிரி இருந்துச்சுன்னா அது அங்கே போய் நின்றுக்கோங்க. ஸ்லோவாக கால் மேலே வச்சுட்டு 2 3 இது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் காலில் இந்த மாதிரி ஒவ்வொரு கால்லையும் வந்து 15 டைம் பண்ணோம். படிக்கட்டில் நடக்க முடியும் அப்படின்னா படிக்கட்டில் வந்து ஒரு 10 டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லை படிக்கட்டில் நடக்க முடியல, நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். செகண்ட் எக்ஸசைஸ், சேர் ஏதாவது இது மாதிரி பிடிமனமாக பிடிச்சிக்கோங்க. தென் கீழே பாருங்கள், காலை பாருங்கள், அப் டவுன் அப் டவுன். சரிங்களா? இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி ஸ்லோவாக 15 டைம், அப்புறம் வேகமாக 15 டைம் இது மாதிரி பண்ணுங்கள். இந்த கால் நல்லா இது காலுக்கு வந்து இது மட்டும் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து படிக்கட்டு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் வாக்கிங் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஓகே. இல்லை வாக்கிங் மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கீங்க, வந்து நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, பெட் ரெஸ்ட்லேயே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான எக்ஸசைஸ். ஃபஸ்ட் இப்படி படுத்துட்டு 1 2 3 இந்த காலில் வந்து 15 டைமு. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் கால் 1 2 3 இது மாதிரி இந்த இதில் 15 டைம். நெக்ஸ்ட் வந்து 2 காலையும் சேர்த்து வச்சு 1 2 3 இந்த மாதிரி இதில் 15 டைம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பக்கம் திருப்பி படுத்துட்டு 1 2 3 இதே மாதிரி ரைட் கால்லையும். நெக்ஸ்ட்டு செவுத்து நல்லா சாஞ்சிக்கோங்க. 1 ஸ்டெப் முன்னாடி போய் இப்படி வந்து ஒரு 15 செகண்டு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் கை ரொட்டேஷன் 1 2 3 இது மாதிரி வந்து 15 டைம். அப்புறம் பேக்கில் வந்து 15 டைம். அப்புறம் வந்து கழுத்து 1 2 இதில் 15 டைம். அப்புறம் வந்து லெஃப்ட் சைடு 1 2 இது 15 டைம். புரியல? இப்போ உடம்புல நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா வாக்கிங் டெய்லி போங்க. அப்படி வாக்கிங் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மசில்ஸ் க்ரோத் வந்து கண்டிப்பாக கெயின் ஆகும். வாக்கிங் போக முடியாதவங்க நான் வீட்டில் வந்து நான் சொல்கிறேன் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். ஏன் வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து டயாலிசிஸ் பேஷண்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை இப்போ வந்து ஃப்ளூடு தப்பாக எடுத்துட்டீங்க அப்படின்னா, தப்பாகவே எடுத்துட்டீங்க ரெகுலர் அப்படின்னா உங்கள் பாடி ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ உங்கள் வீட்டில் வந்து யாராவது சார்ந்து தான் வந்து நீங்கள் டயாலிசிஸ் பண்ண வரதுக்கு அந்த சூழ்நிலை இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து ப்ரோக்கன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் தனியாக வந்துட்டு தனியாக டயாலிசிஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா உங்களை வந்து யாரையும் வந்து நீ டிபெண்ட் பண்ணி மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் ஃபிட்னஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு யாரையும் நம்பி இருக்க தேவையில்ல. உங்களை வீட்டில் யாரையும் வந்து எதுக்கும் நம்பி இருக்க தேவையில்ல. நீங்களே டயாலிசிஸ் தனியாக வந்துட்டு தனியாக போகலாம். இந்த மாதிரி வந்து ஃப்ளூட் கண்ட்ரோல் இல்லை, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண மாட்டீங்க, ஒழுங்காக சாப்பிட மாட்டீங்க, தண்ணி வந்து 1 லிட்டர் வந்தால் 3 லிட்டர் 4 லிட்டர் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து நீங்கள் வீல் சேர் பொசிஷன் போடுவீங்க. உங்களை வந்து யாராவது வீட்டிலேருந்து வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து ப்ரோக்கன் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து இந்த எக்ஸசைஸ் மட்டும் எப்பயும் வந்து மறக்காமல் டெய்லி பண்ணிட்டு இருங்க. அது உங்களோட லைஃப் வந்து நீங்கள் ஸ்டேபிளாக தனியாக உங்களோட லைஃப் வந்து லீட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.